ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, this time we are going to see about Google Sites. Google Sites இட் இஸ் a ஃப்ரீ டூல் given by Google. இந்த டூல்ல யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் மாரி, இல்ல ஒரு நம்ம போர்ட்ஃபோலியோ மாரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். டு ஷோகேஸ் ஆர் பிசினஸ் ஆர் அ சர்விஸ் ஆர் அ ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இதில காட்டிடலாம். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ காட்டுறேன். நான் ரன் பண்ற ஆன்லைன் கிளாஸஸ் இதுதான் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணது. இதோட ப்ரிவ்யூ ம். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இது 3 டிஃபரெண்ட் மோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபோன் வியூல பார்க்கலாம், டேப் வியூல பார்க்கலாம், அதுக்கப்புறம் லேப்டாப் வியூ. இது 3 டிஃபரெண்ட் வியூஸ்லயும் இத பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன் வியூல எப்படி இருக்கும்? ஃபோன் வியூல எப்படி உங்களோட கூகுள் சைட் தெரியும்? இது லேப்டாப் வியூல உங்களோட கூகுள் சைட்ஸ் எப்படி இருக்கும்? நீங்க டிஃபரெண்ட் டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் டேப்ஸ். அதில இருக்க மேல எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க பார்க்கலாம். இதில மெனு இருக்குன்னா, மெனுவும் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் மோர் லைக் அ வெப்சைட். வெப்சைட் மாரியே இருக்கும். பட் உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே நீங்க பண்ண வொர்க் எல்லாமே லிஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்க பிசினஸ்க்காக பண்ணலாம். நீங்க சர்விஸோ, ப்ராடக்ட் பேஸ்டோ எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது சார்ஜபிள் கிடையாது. ஒருவேள நீங்க ஹோஸ்டிங் அந்த மாரி ஏதாச்சும் வாங்கணும், பப்ளிஷ் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் வெப்சைட் மாரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப வேணா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு ₹1000 சம்திங் இருக்கும் இயர்லி. பட் ரிமைனிங் ஃப்ரீயா நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட்டா இருக்கட்டும், உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கட்டும், ஃப்ரீயா நீங்க டிஸ்ப்ளே பண்ணலாம் YouTube ஐ மீன் Google சைட்ஸ்ல. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத நான் இது போடுறேன். இதில சொல்றேன் உங்களுக்கு. இத நான் 2 வீடியோஸா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பேசிக்கா எப்படி சைன் இன் பண்ணி, இதில எப்படி வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறது. கடைசியா ஃபைனல் இது எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்கு 2 வீடியோஸ் நான் ஆட் பண்றேன். பார்ட் 1 நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இனிஷியலா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. வெரி நியூ டூ திஸ் Google சைட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில Google சைட்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுங்க. Google சைட்ஸ். என்டர் பண்ணீங்கன்னா, சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல வரும் Google சைட்ஸ், sites.google.com. இது ஒன் ஆஃப் த டூல் ஆஃப் Google. Google நம்மளுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. இது ஈஸியா நீங்க ரொம்ப சிம்பிளா வெப்சைட் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த கோடிங் நாலேட்ஜ் தேவையில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த வீடியோ இந்த வெப்சைட் நீங்க டிசைன் பண்றது. இப்ப நான் அத கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு நெறைய இதில காட்டும். இதுக்கு மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிளாங்க்கா நீங்களா டிசைன் பண்ண போறீங்களா? இல்ல யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் நெறைய இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ண போறீங்களான்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் இட் கோயிங் டூ பி எ போர்ட்ஃபோலியோ? உங்களோட வொர்க்க ஷோகேஸ் பண்றதுக்காகவா? இல்ல பிசினஸ்க்காகவா? எதுக்காக நீங்க இது பண்றீங்க? இல்ல ஏதாச்சும் ஈவென்ட் கண்டக்ட் பண்ண போறீங்க உங்க டீம்ல. ஈவென்ட்டுக்காக யூஸ் பண்றீங்களா? அது கூட நீங்க இருக்கு. ஸோ சில பேசிக் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் ஃப்ரம் த பிகினிங் ஸ்க்ராட்ச்ல தான் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா கூட பிளாங்க் சைட்ட சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இருக்கிறத நான் கிளிக் பண்றேன். மோஸ்ட்டா நெறைய பேர் அவங்க பிசினஸ்க்காக வேண்டி, இல்ல இப்ப இன்டர்வியூஸ்க்கு போறவங்க கூட மோஸ்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வியூஸ்னா நம்ம ரெஸ்யூம் டிசைன் பண்ணுவோம். இல்லைங்களா? பிசிக்கலா ஒரு ரெஸ்யூம் காப்பி டிசைன் பண்ணுவோம். நானும் நெறைய பேருக்கு ரெஸ்யூம் பில்ட் பண்ணி குடுத்துருக்கேன். அந்த ரெஸ்யூம் பில்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி Google சைட்ஸ் உங்களோட வொர்க் எல்லாமே நீங்க Google சைட்ஸ்ல ஒரு பேஜ் மாரி, ஒன் பேஜ் வெப்சைட் மாரி டிசைன் பண்ணும்போது, இன்னும் ரெக்ரூட்டருக்கு அவங்க ஹையர் பண்றவங்களுக்கு உங்க மேல நல்ல இம்ப்ரஷன் வரும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ மாரி நீங்க குடுத்தா உங்களுக்கு பெட்டரா உங்க மேல தட் மீன்ஸ் யூ வில் பி லைக் 1% அஹெட் ஆஃப் தி அதர் பீப்பிள். மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க 1% முன்னாடி இருப்பீங்க. ஏன்னா உங்கள நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதே யூ ஷோ இன் அ பெட்டர் வே வென் கம்பேர்ட் டூ அதர்ஸ். அந்த விஷயத்திலேயே நீங்க உங்கள சூஸ் பண்றதுக்கான சான்ஸ அதிகப்படுத்துறீங்க. ஸோ போர்ட்ஃபோலியோஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். இன்டர்வியூஸ்க்கு போகும்போது, கம்பெனிஸ் கேட்கும்போது, உங்க LinkedIn ப்ரொஃபைல்ல கூட யூ கேன் ஆட் தீஸ் திங்ஸ். ஸோ இட் இஸ் ஸோ ஈஸி டூ ரெக்ரூட்டர்ஸ் டூ சூஸ் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்னு நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இத டபுள் கிளிக் பண்ண உடனே அது ஓப்பன் ஆகும். இதுல ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ டு மேக் திங்ஸ் லிட்டில் ஈஸியா ஆல்ரெடி நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. இதுல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இங்கே உங்க ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர் இங்க 3 திங்ஸ் இருக்கு தெரியுதுங்களா?
கலர் சூஸ் பண்றது உங்க வெப்சைட்க்கு என்ன மாரி கலர்ஸ் வேணும். இல்ல இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன நீங்க டூப்ளிகேட் பண்ணா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இல்ல அது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, டோன்ட் வொரி இட்ஸ் சூப்பர் ஈஸி. நீங்க டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த செக்ஷன வந்து டெலீட் பண்ணிட்டு தப்பான மிஸ்டேக் பண்ணத டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 3 ஸ்மால் ஐகான்ஸ் ஓவர் ஹியர். அண்ட் இங்க மேல பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேஜஸ் இருக்குன்றத காட்டியிருக்கோம். ஹோம் பேஜ், உங்கள பத்தி அபௌட், அதிலேயே டிஃபரெண்ட் பேஜஸ் இருக்கு. கிளிக் பண்ணா அந்த அந்த பேஜுக்கு எடுத்துட்டு போகும். ப்ராஜெக்ட் பேஜ் ஒண்ணு. இப்ப உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க? காலேஜ் ஃபைனல் இயர் இல்ல 3 செமஸ்டர்ல ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் குடுத்து, அதோட ஃபோட்டோஸோ, வீடியோஸோ நீங்க ஆட் பண்ணலாம். எஸ், வி கேன் ஆட் ஃபோட்டோஸ் ஆஸ் வெல் அஸ் வீடியோஸ் இன் Google Sites. அண்ட் இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் 3 திங்ஸ். இன்சர்ட் இருக்கு, பேஜஸ் இருக்கு, தீம்ஸ் இருக்கு. இப்ப இன்சர்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், இமேஜஸ், எம்பெடட் டிரைவ் எல்லாம் இருக்கு. இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ்னா, நீங்க ஏதாச்சும் டெக்ஸ்ட் கன்டென்ட் எழுதுறீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். இமேஜஸ் ஆட் பண்றது, இமேஜஸ் ஆட் பண்ணலாம். எம்பெடட்னா லிங்க் மாரி குடுத்து, அங்கருந்து வேற ஏதாச்சும் லிங்க்க்கு எடுத்துட்டு போறது. இப்ப இன்ஸ்டா பேஜ் இல்ல லிங்க்டின் பேஜ்ல நீங்க ஆட் பண்ணா எம்பெடட் குடுக்கலாம். டிரைவ் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்றதுக்கு. இப்ப கன்டென்ட் பிளாக் இங்க பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, எப்படி உங்களோட கன்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத கன்டென்ட் பிளாக். இப்ப இந்த பிளேஸ் சூஸ் பண்ணிட்டேன். இங்க வெறும் நான் நேம் மட்டும் குடுக்க பதிலா, நான் ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு இமேஜோட ஒரு டெக்ஸ்ட் தரப் போறேன் அப்படின்னு இத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த மாரி ஃபார்மேட் வந்துரும். ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ், திஸ் இஸ் அ டெக்ஸ்ட். இல்ல எனக்கு இது வேணாம். ஐ வாண்ட் டூ டெலீட் திஸ் செக்ஷன். திஸ் என்டையர் செக்ஷன் இப்ப இந்த அவுட்டர் லைன் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு, ஐ வாண்ட் டூ டெலீட் திஸ்னா இந்த டெலீட் பண்ணிரும். ஸோ இட் இஸ் சூப்பர் ஈஸி. நோ கோடிங் பார்ட், நத்திங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் கோடிங். கோடிங் இதில ஒண்ணுமே கோட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப்லயே வி ஆர் கோயிங் டூ டிசைன் எ வெப்சைட். இங்க 2 இமேஜஸ் கீழ டெக்ஸ்ட் இருக்க மாரி. இங்க ஃபுல்லா இமேஜஸ் மட்டும் தான் என்னோட ப்ராஜெக்ட் பத்திலாம் காட்டப் போறேன். இல்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அத லிஸ்ட் பண்ணணும். ஒரு இமேஜ் இங்க மேல பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்கு. கீழ டெக்ஸ்ட் இருக்கு. இமேஜ், டெக்ஸ்ட், இமேஜ், டெக்ஸ்ட் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் சீ ஹியர். Image and a text here. Image and a text. So this format also you can use. இல்ல இந்த மாரி 2 இமேஜஸ் சைட் வைஸ் ஐ வாண்ட் டெக்ஸ்ட். இல்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் நெறைய ஷோகேஸ் பண்ணணும்னா, இங்க வந்து இதுவும் இருக்கு. இப்படியும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் ஆடிங் இட். நெக்ஸ்ட் கீழ பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ்னா அது வந்து ஷ்ரிங்க் ஆவறது. சைஸ் ஷ்ரிங்க் ஆயி இட் வில் பி இன் ஷார்ட் ஃபார்ம். வென் யூ கிளிக் ஆன் டு இட் யூ கேன் சி லைக் சில வெப்சைட்லலாம் ரீட் மோர்னு ஒரு ஆப்ஷன். கிளிக் பண்ண உடனே இந்த நெறைய காட்டுற மாரி இருக்கும். அதுதான் கொலாப்சிபிள் குரூப். டேபிள் ஆஃப் கன்டென்ட் என்னென்ன டேபிள்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து கரோசல் மாரி வரணும். இப்ப நம்ம இன்ஸ்டால பார்க்குறோம் இல்லையா? கரோசல் மாரி இமேஜஸ் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறது, அந்த மாரி இமேஜஸ் பண்ணலாம். அது ஒண்ணும் இல்ல. இத நீங்க இப்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அது எத்தனை இமேஜஸ் நீங்க ஆட் பண்ணணும்னு கேட்கும். அத ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அது கரோசல் வியூல கொண்டு வந்துரும். பட்டன் வேணும்னா, யூ ஹேவ் டு கிவ் த நேம் ஆஃப் த பட்டன். ஃபார் நவ் ஐம் கோயிங் டு கிளிக் ஹியர். எந்த லிங்க்குக்கு எடுத்துட்டு போணும்? உங்க வாட்ஸ்அப் இருக்குன்னா, வாட்ஸ்அப் லிங்க் குடுத்துக்கலாம். இல்ல ஹோம் பேஜுக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க ஒரு பட்டன் கிளிக் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பட்டன் கிளிக் பண்ணா ஹோம் பேஜுக்கு எடுத்துட்டு போகும். இஃப் இன் திஸ் ஸோ இட்ஸ் ப்ராஜெக்ட் பேஜ்ல இருக்கு. அந்த பட்டன் கோ பேக் டு ஹோம்னு குடுத்தீங்கன்னா, அது ஹோம் பேஜுக்கு எடுத்துட்டு போற மாரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம். டிவைடர் ஒவ்வொரு இதுக்கு லைனுக்கு கீழ, இப்ப 2 செக்ஷனுக்கு கீழ ஒரு லைன், ஒரு டிவைடர் ஆட் பண்றது. அண்ட் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. உங்க யூடியூப் சேனல் கூட நீங்க ஆட் பண்ணலாம் இங்க. மேப் யுவர் ஹவுஸ் லொகேஷன். ஸ்லைட்ஸ் ஏதாச்சும் கூகுள் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணா ஆட் பண்ணலாம். ஷீட்ஸ் டு கெட் சம் டேட்டாஸ் ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ணா ஷீட்ஸ் அண்ட் தென் சார்ட் அண்ட் ஃபார்ம்ஸ். தீஸ் மெனி ஆர் தேர். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் யூ கேன் ஆட் தோஸ் திங்ஸ். இங்க பேஜஸ். இப்ப 3 பேஜஸ் தான் இருக்கு. இப்ப நீங்க நெறைய பேஜஸ் ஆட் பண்ணணும். அபௌட் யுவர் டிராவல் பத்தி சொல்லணும். இல்ல யூ ஆர் ஹேவிங் அ ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ். உங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க ஷோகேஸ் பண்ண சே ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி இருக்குன்னா, உங்களோட கப் கேக்ஸ்லாம் ஒரு பேஜஸ் இருக்கணும். இன்னொரு பேஜ் அபௌட் அஸ். இன்னொரு பேஜ் வந்து கேக்ஸ் வாட் யூ மேக் ஆர் இன்னொரு பேஜ் இஃப் யூ மேக் சம் சாக்லேட்ஸ். ஸோ அதோட இமேஜஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க நியூ பேஜ்ன்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நெறைய பேஜஸ் வந்துரும். தீம்ஸ் என்ன மாரி தீம்ஸ் உங்களுக்கு வேணும்? சிம்பிளா இருக்கணுமா? டிப்ளமேட்டிக் இருக்கணுமா? ஸோ யூ கேன் சூஸ் த தீம்ஸ் அக்கார்டிங் டூ யுவர் சாய்ஸ். இங்க நெறைய கலர்ஸ் இருக்கு. If I choose the colors, you can see here. There's a change in the font style. இது font style இந்த டெக்ஸ்ட் மாறும். இது வந்து ஃபுல்லாவே the look and feel of the website changes here. So you can click anywhere and see how it looks. இது blank-ஆ இருக்கு. ரொம்ப மினிமலிஸ்டிக் லுக் இருக்கு.
இங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் ஒயிட் அண்ட் ஹியர் அண்ட் தேர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் சம் சேஞ்சஸ் டு த கலர்ஸ், டு ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் ட்ரை இட். இதுவும் ஃபாண்ட் ஸ்டைல் தான் காட்டுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ம் ஆரஞ்ச், கிரீன் இருக்கு. கிரீன் தீம் இருக்கு. ஸோ யூ கேன் சேஞ்ச் டிஃபரெண்ட் தீம்ஸ் ஓவர் ஹியர். விஷன் இது ப்ளூ ஃபுல்லா இருக்கு. ஐ வுட் கோ ஃபார் பர்பிள் இஸ் நைஸ். பட் ரொம்ப டார்க்கா இருக்க மாரி இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ரெட். So choose some mild colors so that it is acceptable. நமக்கு ஐஸை வந்து இரிட்டேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ் அந்த கலர் காம்பினேஷன் எவ்ரி திங். Okay. So you can choose anything of your choice. After choosing, you can click on to here. Hmm. Okay. So this is how we design the page. இப்போ ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணதை உங்களுக்கு ஒரு காட்டுறேன். It is halfway done. So this is one of the another website which I have designed. So இங்கே என்னோட இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு I've given some text over here. அது ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். இந்த மாதிரி உங்கள் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப திஸ் இஸ் ஃபைன். ஸோ திஸ் இஸ் த நேம் டெக்ஸ்ட். இது வந்து 3 பேஜஸ் இருக்குது. இந்த பேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன். So if I see in a mobile, it will look like this. So this is how my website, a basic website which I designed. And this one is a this is going to be a laptop view. So we can add like this. So உங்கள் மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கலாம். So this is how it looks once you publish it. அங்கே right endல you will have an option to publish it. நீங்கள் பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ திஸ் வெப்சைட் வில் பி பப்ளிஷ்ட். இங்கே நான் நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய பேஜஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஹவு டு ஆட் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அதில் உங்களுக்கு இமேஜஸ் ரைட் கிளிக் பண்ணணும் அந்த இமேஜ் மேலே. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் அல் சூஸ் அ செக்ஷன். இந்த செக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ரைட் கிளிக். இந்த ஒவ்வொரு இமேஜு கீழே டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கோங்க ஆஸ் பர் யுவர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நேம். Okay. So this is about the thing, and after doing you can publish it. And there is also you can copy the link here. நீங்கள் பப்ளிஷ் பண்ண லிங்கை காப்பி பண்ணி யூ கேன் காப்பி அண்ட் சென்ட் இட் டு எவ்ரி ஒன். ஸோ திஸ் இஸ் த லிங்க் டு காப்பி அண்ட் சென்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஜென்ரல் திங் ஆஃப் பார்ட் 1 ஆஃப் கூகுள் சைட்ஸ். பார்ட் 2 ஆஃப் கூகுள் சைட்ஸ் நான் நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் கூகுள் சைட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெப்சைட். ஈச் ஒன் கேன் create, even college students you can create and use as a portfolio for your interviews. So this speaks more better when compared to the papers like normal resume நீங்க கொடுக்குறது இந்த மாதிரி கொடுக்கலாம். Any doubts please reach out to me. Thank you so much.